நான் எப்படி உங்கள்கிட்ட உதவி இருந்தேன்னா, அதாவது என்ன ஜெயசீலன் இருக்கார்ல, உங்களை ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஆக்குறதுக்காக கார்ல அப்பப்ப வருமான கார்ல வந்தார்ல, அவரு வந்து திடீர்னு அவர் வந்து ஒரு டைரக்ஷன் பண்ணணும்னு அவர் ஒரு படம் டைரக்ஷன் பண்ணிட்டாரு. பள்ளி கொடுப்பேன் சம்திங் ஏதோ ஒரு படம் பண்ணாரு. அவர் வந்து சார் விஷால் அப்போ வந்து ஹீரோவே ஆகல. ஆனா அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் சார், ஜிகே ரெட்டி பையன் இந்த பையன் வந்து ஹீரோ ஆயிடும் அப்படின்ட்டு. அந்த அவரு விஷால அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 16-17 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் போட்டோ கொடுத்து நம்ம சசி டிசைனர் கொடுத்து அந்த டைட்டில் இப்போ நான் மறந்துட்டேன், அது டிசைன்லாம் பண்ணி அதுக்கு ஒரு டிஸ்கஷன் உட்காந்துருக்கோம். நாங்கள் டிஸ்கஷன் உட்காந்துருக்கோம். ஆனால் அது போயிட்டே இருக்கு. ஒரு 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் ஆகும்போது அப்படியே போயிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டாரு, நான் ரொம்ப நல்லா அவர் கூட ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒர்க் பண்ண அவர் ஒரு நாள் என்ன பண்ணாரு, சிவா இந்த மாதிரி இது லேட் ஆகிட்டே இருக்கு, நீ இன்னும் நல்லா ஒர்க் பண்ணுற, அதனால என் ஃப்ரெண்டு வெங்கடேஷ் கிட்ட நான் சொல்லி விடுறேன், நீ அந்த படம் ஒர்க் பண்ணு, நம்ம இதை ஆரம்பிக்கும் போது நீ வந்துடலான்னாரு. சரிங்க சார் சொல்லி விடுங்கன்னு சொன்ன பிறகு அவர் வந்து உங்கள்கிட்ட சொன்னார். அது எப்படி ஃபோனில் சொன்னாரா இல்லை நேரடியாக சொன்னாரான்றது எனக்கு ஞாபகம் இல்லை, சொல்லிட்டார். அதுக்கு பிறகு நான் உங்களை வந்து பார்த்தேன் கேட்க நகர் வீட்டில் வந்து பார்க்கும்போது நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் டச்சில் இருங்க, நான் பூ பறிக்க வரைக்கும் இப்போ தான் முடிச்சிருக்கேன், அடுத்து வந்து ஆரம்பிக்கணும், அந்த டைமில் உங்களை கூப்பிட்றேன்னு சொல்லியிருந்தேன். நானும் டிசைனர் சர்ச்சும் ஃப்ரெண்டு, ரூம்மேட்டை ஒன்றா ரூமில் இருந்தோம். அப்போ வந்து அவர் வந்து கிறுக்கல்கள்னு ஒரு புக்கு வந்து பார்த்திபன் சார் மிகச்சிறந்த ஒரு லே அவுட்டோட பண்ணியிருந்தார். அந்த ஒர்க்கு போயிட்டோன்னே நான் சசி கூட அது அந்த புக்கு சம்மந்தமாக அவர் கூட போகிறது வர்றதோடு இருந்துகிட்டு இருந்தேன். அப்போ தான் நீங்கள் ஒரு தடவை வந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து மாதேஷ் ஆஃபீஸ் வந்துருங்க, சாக்லேட்னு ஒரு படம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும் சொன்னீங்க. அது ஜெயசீலன் தான் உங்களை அறிமுகப்படுத்துறது. அப்புறம் நான் மாதேஷ் சார் ஆஃபீஸில் பார்த்தேன் சார்.